அழகன் முருகன் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் இன்றைக்கி ஒரு அழகான சுற்றுலாத்தலம்ங்க. கின்ன சாதனை படைத்த சுற்றுலாத்தலம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, இந்த சூப்பரான இடத்துக்கு தான் உங்களை நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஜடாயு எர்த் சென்டர். ஜடாயு எர்த் சென்டர் அப்படிங்கிறது ஒரு நேச்சர் பார்க், சாகசம், புராணம் மற்றும் இயற்கை அழகு ஆகியவற்றின் தனித்துவமான கலவையை வழங்குகிறது. இது கேரளாவில் கட்டாயம் பார்க்க வேண்டிய இடமாக அமைகிறது. இது நான் வர்க்கலாவுக்கு சுற்றி பார்க்க போயிருந்தப்போ, வர்க்கலாலேருந்து ஒரு 27 கிலோமீட்டரில் இந்த ஜடாயு எர்த் சென்டர் இருந்ததுங்க. நான் போய் விசிட் பண்ணிவிட்டு வந்தேன். கொல்லத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 36 கிலோமீட்டர், திருவனந்தபுரத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். சுமார் 1000 அடி உயரத்தில் அந்த பெரிய பறவையை செதுக்கியிருக்காங்கங்க. இதுக்கு 2 பேக்கேஜ் வச்சுருக்காங்க. அந்த ஸ்கல்ப்சர் விசிட் ப்ளஸ் வாக்கு. நமக்கு நடந்தே மேலே ஏறி போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதுக்கு 325 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு படிக்கட்டு இருக்குங்க. சுமார் 826 படிக்கட்டு இருக்குது. அதை நம்ம ஏறி மேலே ஏறி போகலாம். இல்லை அப்படின்னா 555 ரூபாய். இது பேக்கேஜ் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம ரோப் கார் மூலமாக நம்மளை மேலே கூட்டு போகிறாங்க. நம்ம உள்ளே நுழையிறப்பே நம்ம எந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸும் வச்சுருக்கக்கூடாது. வாட்டர் பாட்டில் கூட நீங்கள் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் வச்சுருந்தீங்கன்னா நாட் அலோடுன்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் அங்கே உள்ள டஸ்ட்பினில் தான் போட்டு போகணும் நீங்கள் அந்த வாட்டர் பாட்டிலை. அதுவுமே தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாமே அந்த வெயிட்டிங் ஏரியா, நம்ம அந்த ரோப் கார் போகிறதுக்கு ஒரு வெயிட்டிங் ஏரியாவில் உட்கார சொல்கிறாங்க. அங்கேயே நிறையா ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் கிடைக்குது. நம்ம அங்கேயே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பட் நம்ம மேலே ஏறி போகிற இடத்துல நம்ம எந்த குப்பையும் போடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க ஹேண்ட்பேக்கு, நம்ம லக்கேஜ் எல்லாத்தையும் செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. நீங்கள் ஃபோட்டோஸ், கேமராஸ் இதெல்லாம் அலோடு. பட் நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டமோ ஒரு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸோ எதுவுமே நம்ம ஹேண்ட்பேக்கில் எதுலேயுமே இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஈட்டபிள்ஸ் நாட் அலோடு. அங்கே விற்கிற பொருளை வேணால் நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நம்மளாம் நம்ம ஹேண்ட்பேக்கில் எந்த ஈட்டபிள்ஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. இங்கே ஒரு 4 செட் ஆஃப் ரோப் கார் இருந்ததுங்க. ஒவ்வொரு செட்லேயும் 4 கேபின் இருக்க மாதிரி இருந்தது. ஸோ ஒரு கேபின்குள்ளே கிட்டத்தட்ட 8 பேர். ஸோ ஒரு செட்டுக்கு கிட்டத்தட்ட 32 பேர் போயிடலாங்க. ஸோ ஒவ்வொரு 5 மினிட்ஸுக்கும் நமக்கு அந்த 4 கேபின் கொண்ட ரோப் கார் அவைலபிளாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு 1/2 ஹவருக்குள்ளே கண்டிப்பாக நம்மளோட கேபின்குள்ளே உட்காந்து ஒரு 10 மினிட்ஸ் பயணங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சுற்றி இயற்கை அழகாக ரசிச்சுக்கிட்டே போகலாம். எல்லா பக்கமும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ரோப் காரில் போகிறதுக்கு 555 ருபீஸுங்கிறது 90 சென்டிமீட்டருக்கு மேலே உள்ள எல்லா பசங்களுமே கண்டிப்பாக ஃபுல் டிக்கெட் தாங்க எடுத்தாகணும். நம்ம பசங்க இத்தனை வயசு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஹைட்டு செக் பண்ணுறாங்க. 90 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டிக்கெட் எடுத்து தான் ஆகணும் உங்களுக்கு. சுமார் 1000 அடி உயரத்தில் இந்த மலையின் ஜடாயுவின் சிற்பம் உள்ளது. 15,000 சதுர அடி பரப்பளவில் அமைந்துள்ள இந்த செயல்பாட்டு இடத்தின் உள்ளே நீங்கள் ஒரு ஆடியோ விஷுவல் அருங்காட்சியகம், பல பரிமாண மினி தியேட்டர் மற்றும் ஒரு ராமர் கோயில் ஆகியவற்றை காணலாம். 2019ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட இந்த சிற்பம் 61 மீட்டர் நீளமும் 46 மீட்டர் அகலமும் 21 மீட்டர் உயரமும் மற்றும் 1400 சதுர மீட்டர் பரப்பளவும் கொண்டது. ஜடாயு பூமி மையத்தின் முக்கிய அம்சங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா, உலகின் மிகப்பெரிய பறவை சிற்பம், இயற்கை பூங்கா, சுற்றுலா மையம், ராமாயண கதையை அடிப்படையாக கொண்டவை, ஜடாயுவின் விசுவாசம் மற்றும் பாதுகாப்பு பற்றிய கருத்துக்கள், மேலும் தூரத்திலிருந்து செதுக்கப்பட்ட பிரம்மாண்டமான உருவம் வானத்தை தொடுவது போல் தெரிகிறது. சாலையில் திருவனந்தபுரத்திற்கு பயணிக்கும் மக்களுக்கு இந்த சிற்பம் ஒரு காட்சி விருந்தாகும். சதயமங்கலத்தில் அமைந்த இந்த சிலை பிரபல திரைப்பட இயக்குனரும் சிற்பியுமான ராஜு அஞ்சலின் சிந்தனையில் உருவானது. இந்த ஜடாயு பறவையை நீங்கள் ஆகாயத்துலேருந்து பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் ரெக்கை தாங்க இருக்கும், இன்னொரு பக்கம் ரெக்கை இருக்காது. ஏன்னா சீதாதேவியை காப்பாற்ற ராவணனை எதிர்த்து போராடிய கழுகு மன்னன் தான் ஜடாயு. ராவணனோட போரிடுறப்ப ஒரு பக்கம் ரெக்கையை வெட்டிடுவார். அந்த ஜடாயு விழுந்த சரியான இடம் இதுதான். ராமர் அவரை ஆசீர்வதித்தார். அந்த அற்புதமான இடம் கேரளாவின் மிகவும் பிரபலமான பிரம்மாண்ட ஜடாயுவாக மாறியுள்ளது. அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கிட்டு ஒரு ராமர் கோயில் இருக்குங்க. ராமர் கோயில் உள்ளே நீங்கள் நுழைஞ்சதுமே அங்கே ஒரு செப்பல் ஸ்டாண்ட் இருக்கும். நம்ம அங்கே செப்பலை ரிமூவ் பண்ணி அந்த செப்பல் ஸ்டாண்டில் வச்சிடணுங்க. நம்ம ரிட்டன் வரும்போதில் கொடுத்தா போதும். ஒரு செப்பல் 5 ருபீஸ் அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணிக்குவாங்க. ஸோ நீங்கள் இதில் போய் இந்த ராமர் கோயிலை பார்க்குறப்ப ராமர் பாதம் அங்கே இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்டு வரலாங்க. இந்த ராமர் கோயிலை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிலைகள் இருந்ததுங்க. நிறைய ரிஷிகள், முனிவர்கள் அவங்களுடைய தத்ரூபமான சிலைகள்ங்க. ரொம்ப அழகாக வடிவமைச்சிருந்தாங்க. அதுவும் கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சு
காற்று போனாலும் அது எதுவும் பாதிக்காத அளவுக்கு அந்த சிற்பங்கள் வந்து நல்லா பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நடுவில் வந்து கிருஷ்ணர் வச்சுருக்காங்க. கிருஷ்ணருக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஆனால் அதை வீடியோ எடுக்க விடலை. இந்த பக்கம் சீதா தேவி, இந்த பக்கம் லக்ஷ்மணர் அப்படின்ட்டு இருந்தது. ஒரு அழகான மணிக்கூண்டு வேறு இருந்ததுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் திரும்பி வந்துட்டோம் அப்படின்னோம்னா ஜடாயு, வீர ஜடாயு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சிலை இருந்தது. அடுத்தது சூரிய தேவன், அவங்களுக்கும் ஒரு சிலை இருந்ததுங்க. கோயிலை சுற்றி நாலா பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ஒவ்வொரு சைடும் 2 சா ரிஷிகளுக்காக, முனிவர்களுக்காக அந்த மாதிரி வச்சு சிலைகளை வச்சு, அதுவும் கண்ணாடி பெட்டிக்குள்ளே ரொம்ப அழகாகவே, அதாவது ரொம்ப பாதுகாப்பாக, ஏன்னா ரொம்ப உயரத்தில் இருக்குல்ல, மழை பெய்யும், வெயில் அடிக்கும், இது எல்லாத்துக்கும் தாங்குகிற மாதிரி ரொம்ப அழகாக இதை வடிவமைச்சிருந்தாங்கங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அணையா தீபம் இருக்குங்க. இதில் எப்பயுமே விளக்கு வந்து எரிஞ்சுக்கிட்டே தாங்க இருக்குமா. அதில் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ராமர் பாதங்க. உங்களுக்கு வந்து அந்த ராமர் பாதம் வந்து அந்த விரல்கள் எல்லாமே தெரிகிற மாதிரி அழகாக அந்த கண்ணாடியிலே வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் க்ளோஸ்அப்பில் அதை பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் ராமர் வந்து அவருடைய கால் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கு அப்படின்னு. ஸோ இதை வந்து இந்த ராமர் பாதத்தை பார்க்குறப்ப ரொம்ப பிளெஸ்ஸிங்காக ரொம்ப ஃபீல் பண்ணேங்க நான். ஆனால் இதுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் காசு போட்டிருக்காங்க. எப்படி வந்து அந்த காசை உள்ளே நுழைச்சாங்கன்னு எனக்கு தெரியலை. இங்கேருந்து பார்க்குறப்ப அந்த ஜடாயு பறவை ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக இருந்ததுங்க. சுற்றி எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா மலைகளால் சூழ்ந்து, இயற்கையால் சூழ்ந்து, எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு ரொம்ப அழகாக இருந்தது இந்த இடம். நீதியை காக்கும் முயற்சியில் போராடி உயிரை இழந்த இந்த அதிகம் அறியப்படாத போர் வீரனை வணங்கும் ஒரு பிரம்மாண்டமான கழுகு சிற்பியாக ஜடாயுவின் சிலை உள்ளது. ஜடாயு துணிச்சல் மற்றும் விசுவாசத்தின் உருவமாக கருதப்படுகிறார். தனது உயிருக்கு ஆபத்து விளைவித்து சீதாதேவியை கடத்தியவனிடமிருந்து காப்பாற்ற தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்தார். எனவே ஜடாயு சிலை பெண்களின் பாதுகாப்பு மற்றும் நேர்மைக்கு ஒரு உயரிய கௌரவமாக நிற்கிறது. ஜடாயு எர்த் சென்டரில் சுற்றுலாவிற்காக உருவாக்கப்பட்டதாக கருதப்படும் 4 மலைகள் உள்ளன. இதில் ஜடாயு ராக் ஹில்ஸ், அட்வென்ச்சர் ராக் ஹில்ஸ், எலிஃபண்ட் ராக் ஹில்ஸ் மற்றும் கிச்சன் ராக் ஹில்ஸ் ஆகியவை அடங்கும். ஒவ்வொரு மலைக்கும் அதன் சொந்த முக்கியத்துவம் உள்ளது. தற்போது 2 மட்டுமே, அதாவது ஜடாயு ராக் ஹில்ஸ் மற்றும் அட்வென்ச்சர் ராக் ஹில்ஸ் மட்டுமே சுற்றுலா நோக்கங்களுக்கு முழுமையாக உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த ஜடாயு சிலை வந்து டெடிகேட்டட் டு விமன் சேஃப்டி அண்ட் ஹானர், பெண்களின் பாதுகாப்புக்காக அர்ப்பணிக்கப்பட்டது அப்படின்னு அந்த சிலையிலே வந்து எழுதியிருந்தாங்க. இங்கே அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதை வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. இப்போதைக்கு இவ்வளோ மட்டும்தான் அவங்க காமிச்சிருக்காங்க. அந்த ஜடாயுவோட வயிற்று பகுதியை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்குது. அதில் வந்து ஃப்யூச்சரில் 3D ஃபிலிம்ஸு அதெல்லாம் வந்து காமிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கான வேலைகள் இன்னும் முழுமையடையலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இதுவே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்ததுங்க. அடுத்து ரிட்டர்ன் வந்து போகிறப்ப ஒரு சில பேர் நடந்தே வரேன்னு சொல்லி 325 ருபீஸ் டிக்கெட் எடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 1 வே டிக்கெட் வந்து இங்கே கொடுக்குறாங்க. பட் கேஷ் வந்து கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா என்ட்ரன்ஸில் வந்து கேஷ் மட்டும்தான் வாங்கினாங்க. பட் ரோப் காருக்கு வந்து தனியாக நம்ம டிக்கெட் எடுக்க வேண்டியது இருந்தது. பேக்கேஜ் வந்து 555, ஆனால் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து ஒரு 200 சம்திங், மீதி அமௌண்ட் வந்து ரோப் காருக்குன்னு நம்ம பே பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி ரோப் காருக்கு தனியாக பே பண்ணுறது வந்து நம்ம யூபிஐ பண்ணிக்கலாம். பட் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து நம்ம கேஷில் தான் கொடுக்குற மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் இங்கே வர்றப்போ கொஞ்சம் கையில் கேஷ் கொண்டு வாங்க. இப்போ நம்ம ரிட்டன் வந்து ரோப் காரில் போய் இறங்குறப்ப செகண்ட் ஃப்ளோர் அந்த நம்ம எங்கே ஏறினோமோ அங்கே இறக்கி விடுவாங்க. ஸோ இறங்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து இந்த 12D இந்த சினிமா ஷோஸு, நிறைய கேம்ஸு, இந்த மாதிரிலாம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. நம்ம உள்ளே நுழையிறப்பே வந்து நம்மளை வந்து குரூப்பாக ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று எடுப்பாங்கங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு ஒரு சின்ன கார்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வெளியேறப்ப அந்த கார்டை நம்ம கொடுக்குறப்ப நமக்கு வந்து செட் ஆஃப் 12 ஃபோட்டோஸ் காமிப்பாங்க. நம்ம அந்த குரூப்பாக நிற்கிற மாதிரி பேக்ரவுண்டில் ஒரு 12 பேக்ரவுண்ட்ஸ் மாற்றி வந்து ஃபோட்டோஸ் காமிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டில் வேணும், இல்லை நமக்கு வந்து ஃபோட்டோஸ் இதாக வேணும், ஃப்ரேமாக வேணும், எதுனாலும் நம்ம வந்து இங்கே மெமரியாக வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ வந்து பின் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இது கம்பல்சரி கிடையாது. பட் நம்ம இதுக்கு பே பண்ண தான் செய்ய வேண்டியது இருக்குங்க. இந்த 12 ஃபோட்டோஸ் வந்து சாஃப்ட் காப்பி ப்ளஸ் ஏதாவது ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 450 ருபீஸ் கிட்டே வந்தது. அதே மாதிரி இங்கே நிறையா கேம்ஸும் வச்சுருந்தாங்க. இந்த பால்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பால் வந்து 50 ருபீஸுங்க. போட்டு அதுக்குள்ளே விழுந்துச்சு அப்படின்னா அந்த பொம்மை தருவாங்களாம். ஆனால் கிட்டத்தட்ட 200 ரூபாய்க்கு ஒருத்தர் விளையாண்டாருங்க. எந்த பாலும் உள்ளே போகவே இல்லை.
ஸோ அவங்க வந்து ட்ரிக்ஸும் சொல்லிக் கொடுத்தாங்க. நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா விழும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அவருக்கு வந்து எந்த பாலும் உள்ள விழவே இல்ல. இந்த 12D ஷோ வந்து பார்த்துட்டு வந்தவங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு டைம் இல்ல. ஸோ நாங்க இந்த 12D ஷோ வந்து ட்ரை பண்ணல நாங்க. பர் பெர்சனுக்கு வந்து ₹150 என்னமோ சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஓவராலா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மால்க்குள்ள போய் சுத்தி பார்த்த மாரி ஒரு ஃபீல் ஆச்சுங்க. ஸோ உள்ளேயே நெறையா ஸ்நாக்ஸ் ஐட்டம், அது மாரி கிட்ஸுக்கு வந்து ப்ளே பண்ணுற மாரி நெறைய கேம்ஸு இது எல்லாமே வந்து இருந்தது. இந்த ஜடாயு எர்த் சென்டர் வந்து எல்லா நாளும் ஓப்பனில் தாங்க இருக்கும். மார்னிங் வந்து 10 ஏஎம்க்கு ஸ்டார்ட் ஆகும். ஈவினிங் வந்து க்ளோசஸ் அட் 5:30 பிஎம்னு சொல்லியிருக்காங்க. பட் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 5 பிஎம்க்கே போனீங்க அப்படின்னா தான் அந்த ரோப் காரோட டிக்கெட் வந்து உங்களால் வாங்க முடியும். நீங்கள் ஈவினிங் போகிறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேங்க. ஏன்னா நான் போயிருந்த அன்னைக்கு மார்னிங்கில் நல்ல மழை இருந்தது. பட் நாங்கள் போகிறப்போ வந்து இங்கே கிளைமேட்டே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. ஸோ வெயிலில் போகிறத விட நீங்கள் ஈவினிங் டைமாக போகிறீங்க அப்படின்னா ரொம்ப சன்செட்டோட ரொம்ப அழகான வியூஸ் வந்து பார்த்துட்டு வரலாம் நீங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலில் வந்து நிறைய கோயில் சம்மந்தமான வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். எஸ்பெஷலி முருகன் கோவில் வந்து தேடி தேடி நான் போவேங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு முருக பக்தராக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மோஸ்ட்டாக சென்னையை சுற்றி நிறைய பிளேசஸ் வந்து விசிட் பண்ணுவேன். என்னோடய ஹோம் டவுன் வந்து சிவகாசி. பட் நான் வந்து இருக்கிறது வந்து சென்னை அப்படிங்கிறனால சென்னையை சுற்றி நிறையா டூரிஸ்ட் அட்ராக்ஷன் வந்து போட்டுக்கிட்டே தாங்க வருவேன். ஸோ நீங்கள் மெயினாக சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் டைம் யாராவது கேரளாவுக்கு ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் இந்த இடத்த விசிட் பண்ணிவிட்டு வாங்க. ரொம்ப அருமையான இடங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. அழகன் முருகன் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.